வணக்கம். செம்மணி மனித புதைகளுக்கு நீதிகள் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளர் வேல்கட்ரக் அவர்கள் இந்த இடத்திற்கு வந்து அஞ்சலி செலுத்தி இந்த செம்மணி மனித புதைகுழியானது சர்வதேசத்தின் கவனத்தை ஈர்த்ததுடன் இலங்கை அரசுக்கும் பாரிய அழுத்தத்தை கொடுக்கும் விதமாக அந்த போராட்டம் அமைந்தது. அந்த வகையில் தற்பொழுது மூன்றாம் கட்டமாக செம்மணி மனித குப்பைகளில் தோண்டப்பட்டு 412 எண்புகள் கண்டுபிடிக்கப்பட்ட நிலையில் அந்த 412 எண்புகளோடு சேர்த்து சகோதரி கிருசாந்தி அவர்களுடைய எலும்புகள் 15ஐயும் சேர்த்து நாங்கள் இன்று 427 உரிமை பண்டங்களை ஏந்தி ஒரு கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்றை இன்று ஏற்பாடு செய்திருக்கின்றோம். அந்த வகையில் தற்பொழுது இந்த போராட்டத்தின் முதல் நிகழ்வாக நமது மண்மீட்பு போரில் ஆகுதியான வீரர்களுக்கும் மற்றும் அவ்வப்போது அநியாயமாக படுகொலை செய்யப்பட்ட பொதுமக்களுக்கும் ஒரு நிமிட மௌன அஞ்சலி செலுத்துவோம். சுடர் ஏற்றப்படும். பிரதான சுடர்னை கணவர் காணாமல் ஆக்கப்பட்டவர் சார்பாக ஆனா மேரி கெஸ்டா அவர்கள் தற்பொழுது ஏற்றி வைப்பார். மலர் மாலை அணிவிக்கப்படும். இதற்கு சகோதரன் காணாமல் ஆக்கப்பட்டவர் சார்பாக மரியசுவரன் அவர்கள் தற்பொழுது அந்த மாலையை அணிவிப்பார். மலரஞ்சலி இடம்பெறும். அனைவரும் இந்த மலரஞ்சலி கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம்.
மக்கள் செயல் சார்பாக வைத்தியர் உதயசீலன் அவர்களுடைய உரை இடம்பெறும். இதே நாள் ஜூன் 23, 24, 25 இதே பிரதேசத்தில் ஒரு அணையாத சுவாலை ஒன்று விட்டு எரிந்து கொண்டிருந்தது. செம்மணி சித்துப்பாத்தி மயானத்தில் தோண்டி எடுக்கப்பட்ட எலும்புகள் பேச ஆரம்பித்திருந்த நேரம், அந்த நேரத்தில் ஐநா மனித உரிமை ஆணையாளர் அவர்கள் யாழ்ப்பாணத்திற்கு வருகை தருவதாக இருந்தது. ஒரு சாமானியர்களின் திரட்சியாக இருக்கும் மக்கள் செயல் அதை உற்று நோக்கிக் கொண்டே இருந்தது. ஒரு கெடுவாய்ப்பாக அந்த நேரத்தில் உள்ளூராட்சி தேர்தல்கள் நடைபெற்று முடிந்து அந்த உள்ளூராட்சி சபைகளுக்கான ஆட்சிகள் அமைப்பதில் அரசியல் கட்சிகள் ஈடுபட்டிருந்தன. அந்த வேளையில் ஒரு பொதுமக்கள் அமைப்பாக, ஒரு பொதுமக்களின் திரட்சியாக நாங்கள் அந்த விடயத்தை கையில் எடுக்க வேண்டும். நாங்கள் அதை எடுக்கும் பொழுது அனைவரும் எங்களுடன் இணைவார்கள் என்ற ஒரு நம்பிக்கையில் அந்த போராட்டத்தை கடந்த வருடம் அணையா விளக்கு எனும் பெயரில் ஆரம்பித்திருந்தோம். நாங்கள் எண்ணியது போலவே பொதுமக்கள், பல்கலைக்கழக மாணவர்கள், முக்கியமாக அனைத்து கட்சி உறுப்பினர்கள் இங்கு வருகை தந்தனர், எங்களுடன் நின்றனர். பத்திரிகையாளர் சங்கங்கள், பொதுமக்கள் என அந்த 3 நாட்களாக நடைபெற்ற அந்த போராட்டத்தின் பின்பாக நாங்கள் 6 கோரிக்கைகளை சர்வதேசத்திடம் வைத்து அதற்கான பட்டயத்தையும் கோரிக்கையையும் ஐநா ஆணையாளரிடம் கையளித்திருந்தோம். அந்த நிலையில் அந்த போராட்டமானது ஒரு சர்வதேச கவனத்தை ஈர்த்த போராட்டமாக, ஒரு தன்னார்வலர்களாக மக்கள் திரண்ட ஒரு தன்னெழுச்சி போராட்டமாக மாறிய அந்த அழுத்தம் பல மட்டங்களில் பலருக்கு மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுத்தது என்றே சொல்ல வேண்டும். அந்த நிலையில் தொடர்ச்சியாக அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்படும் என்ற உறுதி அளிக்கப்பட்டது. ஏறத்தாழ இதுவரை 412 எலும்புகள் அடையாளம் காணப்பட்டு அகழப்பட்டன. இந்த முறை ஏற்கனவே 1999 காலப்பகுதியில் சகோதரி கிருஷாந்தி குமாரசுவாமி அவர்களது விசாரணை நடைபெற்ற நேரத்தில் அகழப்பட்ட அந்த எலும்புகள் 15ஆக 427 எலும்புகள் ஒட்டுமொத்தமாக அகழப்பட்டிருந்தன. இந்த 3வது பருவம், 3வது பேஸில் மொத்தமாக அவர்கள் 56 நாட்கள் அகழ்வதாக முடிவெடுத்திருந்தார்கள். அதில் 32 நாட்கள் முடிவடைந்திருக்கின்றன. இன்னும் 24 நாட்கள் இருக்கின்றன. இந்த நிலையில் எங்கள் மத்தியில் எழுந்த கேள்வி என்பதை விட ஒரு பய உணர்வு. கோரிக்கைகள் விடுத்தோம், போராட்டங்கள் நடத்தினோம், எலும்புகள் எடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இன்றைய வரைக்கும் காணாமல் ஆக்கப்பட்டோர் குடும்பத்தவர்கள் கதறுகிறார்கள், நீதி தேடி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள், இந்த எலும்புகளை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். இதற்கு என்ன நடக்கும்? இந்த ஒரு பிரதானமான கேள்வி எங்கள் மத்தியில் எழுந்தது. சில வேளை இந்த 56 நாட்கள் முடிவடைந்தவுடன் அகழ்வு பணிகள் தற்காலிகமாக நிறுத்தப்படலாம். ஏனெனில் ஒரு மருத்துவராக சட்ட மருத்துவமும் தெரிந்திருக்கும் என்ற ஒரு அடிப்படையில் சொல்கிறேன். அவர்கள் எடுக்கப்பட்ட எலும்புகளை இந்த ஆந்த்ரோபாலஜி ஸ்டடி என்று சொல்வார்கள். அந்த எலும்புகளை வகைப்படுத்துவார்கள். முதலில் எத்தனை வயதுக்குட்பட்டவர்கள், ஆணா பெண்ணா, அல்லது அந்த எலும்புகளில் ஏதேனும் தடயங்கள் இருக்கின்றன அடையாளம் காணத்தக்கவாறு, அல்லது ஏதேனும் சித்திரவதைகள்,
சூட்டு காயங்கள், அவ்வாறான விடயங்கள் அந்த எலும்புகளுக்கு நிகழ்ந்திருக்கின்றதா என்பது போன்றான அந்த எலும்புகளின் தோற்றத்தை வைத்து அவர்கள் அதை அளவிடுவார். அதன் பிற்பாடு என்ன நடக்கும்? அப்போ அதற்கு ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதி எடுக்கும். ஏறத்தாழ 1 to 3 மாதங்களோ ஏதோ ஒரு காலப்பகுதி ஒன்று எடுக்கும். அவர்களது ஆளணி, அவர்களுக்கான நிதி ஒதுக்கீடு அடிப்படையில் அது நடக்கலாம். அதற்கு அடுத்ததாக என்ன நடக்கும் என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. அதே இடத்தில் இன்னும் ஒரு கேள்வியும் இருக்கிறது. இந்த அகழ்வுகள் மீண்டும் தொடரப்படுமா அல்லது நிறுத்தப்படுமா? இந்த புள்ளி மிக முக்கியமானது. ஏனெனில் இந்த புள்ளியில் ஒரு முடிவை எட்டுவார்களே ஆனால் அதை நிறுத்திவிடலாம். உதாரணமாக 20க்கு மேற்பட்ட மனித புதைகுழிகள் அடையாளம் காணப்பட்டன. அவற்றின் முடிவுகள் ஒரே மாதிரியாகத்தான் இருந்திருக்கின்றன. மன்னாரில் தோண்டப்பட்டது போர்த்துகேயர் காலப்பகுதி என்று முடித்து வைக்கப்பட்டது. அதை எதை வைத்து சொல்கின்றேன் என்றால் கார்பன் பரிசோதனை என்று சொல்வார்கள். அந்த பரிசோதனை அடிப்படையில் அவர்கள் சர்வதேசத்திடம் உதவி கேட்கின்றோம், இந்த கார்பன் பரிசோதனைகளை செய்ய போகின்றோம் என்று நடக்கும். இங்கிருந்தும் சில மாதிரிகள் அனுப்பப்படும். அனுப்பப்பட்ட மாதிரிகளின் முடிவுகள் எப்படி வரும் என்றால், இது ஏறத்தாழ 100 ஆண்டு காலப்பகுதிக்கு முற்பட்டது, 200 ஆண்டு காலப்பகுதிக்கு முற்பட்டது. ஏனெனில் ஒரு 80 வருடத்துக்கு உட்பட்ட வரலாறு என்றால் இங்கே உயிருடன் இருப்பவர்கள் அதற்கு சாட்சியாக இருப்பார்கள். முடிவு அவர்கள் எதை அனுப்பினார்களோ அதுவே வரும். ஆகவே மீட்கப்பட்ட எலும்புகளுக்கான செயின் ஆஃப் கஸ்டடி, பாதுகாப்பு பொறிமுறை எந்த அளவில் இருக்கின்றது, அது ஒரு வெளிப்படைத்தன்மையுடன் இருக்க வேண்டும், கண்காணிப்புக்குட்பட்டதாக இருக்க வேண்டும் என்பது ஒரு கோரிக்கையாக வைக்கிறது. நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கிறது, நிலுவையில் இருக்கிறது. இருந்த போதிலும் நாங்கள் சில விடயங்களை வலியுறுத்துகிறோம். அந்த கண்காணிப்பு பொறிமுறையில் அதில் ஈடுபடக்கூடிய சட்டத்தரணிகள் உட்பட காணாமலாக்கப்பட்டோர் சங்கத்தில் இருந்த பிரதிநிதிகள், அவ்வாறானவர்கள் உள்ளடக்கியதாக அந்த செயின் ஆஃப் கஸ்டடி, பாதுகாப்பு பொறிமுறை, தடயங்களுக்கான எச்சங்களுக்கான அந்த பாதுகாப்பு பொறிமுறை சரியாக இல்லாதவிட்டு என்ன நடக்கும்? இங்கிருந்தும் மாதிரிகள் செல்லும், முடிவுகள் 100 ஆண்டுகளுக்கு முற்பட்டது என வரலாம். அப்படி வந்துவிட்டால் செம்மணிக்கு சித்துப்பாத்தி மயானத்தில் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கும் அந்த கேஸுக்கு என்ன நடக்கும்? இது இத்தனை ஆண்டுக்கு முற்பட்டது, இதை மேற்கொண்டு தொடர்வதில் எந்த விதமான பிரயோசனங்களும் இருக்காது என்ற ஒரு முடிவு வரும் நிலையில் அது நிறுத்தப்படலாம். என்ன செய்யலாம்? ஏற்கனவே 1992-99 காலப்பகுதியில் மீட்கப்பட்ட எலும்புகள் இந்த சித்துப்பாத்தி இந்து மயான பகுதியிலிருந்து எடுக்கப்பட்டவை அல்ல. இந்த பகுதி மற்றும் முன்னுக்கு இருக்கக்கூடிய அந்த பகுதி, அந்த பகுதிகளில் அதைவிட உயர் பாதுகாப்பு வலயமாக இருந்த இடங்களில், இந்த பிரதேசத்தில் சந்தேகிக்கப்படும் இடங்களில் அகழ்வுகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். அடுத்ததாக அந்த 99 கேஸ் ரீஓபன் பண்ணப்பட வேண்டும். அதுவும் தொடர்ச்சியாக நடக்கப்பட வேண்டும். இதுவும் நடந்து கொண்டிருக்க வேண்டும். சரி, அந்த ஏன் இவர்கள் காமன் டேட்டிங்கு போகிறார்கள் என்கின்ற மாதிரியான ஒரு வினாவும் இருக்கும். எல்லோரும் டிஎன்ஏ பேங்க் பரிசோதனை என்றார்களே, அவர் ஏன் இவர் அந்த கார்பன் டேட்டிங்கை விட்டுட்டு டிஎன்ஏ பேங்குக்கு போகக்கூடாது என்றால், ஓஎம்பி என்று சொல்லப்படுகின்ற அமைப்பு இங்கு எல்லாவற்றையும் கண்காணித்துக் கொண்டிருக்கிறது, அவர்களுக்கான தரவுகள் வைத்திருக்கின்றது என்று ஒரு பெயர் இருக்கிறது. ஆனால் அந்த நிலையிலும் ஓஎம்பி மீது எங்களுக்கு இந்த நம்பிக்கையும் இல்லை என்று போராடக்கூடியவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அது ஏன் என்றால், எனது பார்வையில் அல்லது எங்களது பார்வையில் அது எப்படி இருக்கு? நீங்கள் போகலாம், அந்த வெப்சைட்டில் போய் பாருங்க. மிஸ்ஸிங் பர்சன், அவரது பெயர், வயது, இது எந்த அளவு தூரத்திற்கு அவர்களுடைய அந்த ஹிஸ்டரி எடுக்கப்பட்டிருக்கிறது, அந்த தரவுகள் இருக்கப்படுகிறது என்றால் நான் அறிந்த வரையில் இல்லை, விசாரித்த வரையில் இல்லை. உதாரணமாக
நான் அதான் ஆன்டி பாட்டம் ஃபைண்டிங் என்று சொல்லுவார்கள். என்னன்னு சொன்னால், நான் ஒரு விபத்துக்கு உட்பட்டு எனது இந்த எலும்பு உடைந்திருக்கிறது, இதில் ஒரு அறுவை சிகிச்சை செய்த ஒரு பிளேட்ஸ் இருக்குன்னா இது என்னுடைய அடையாளத்தை உறுதிப்படுத்துகின்ற ஒரு குறியீடு அல்லது என்னை உறுதிப்படுத்துவதற்கான ஒரு தரம் அது அங்கு இல்லை. என்ன நாளில், என்ன தேதியில், என்ன உடையில் காணாமல் போனார், அவருக்கு எந்த விதமான காயங்கள் இருந்தது, இவ்வாறான தரவுகள் வெளிப்படையாக இல்லை. அவர்கள் சில வேளை ஃபைலில் வச்சிருக்கணும் தெரியல, அறிந்த வரையில் இல்லை. இரண்டாவது, யுத்தம் முடிவடைந்து 17 வருடங்கள் ஆகியிருக்கிறது. இந்த டிஎன்ஏ பேங்க் என்று சொல்றது வந்து தாய் வழியில இருக்கக்கூடிய ஒரு உறவிட்ட சோதிக்கலாம். நாங்கள் அந்த கொரோனாவுக்கு ஸ்டெப் எடுக்கிற மாதிரி தொண்டை குழியில எடுத்து அதை சோதிக்கிறதுக்கு கொடுக்குறது தாய் வழியில. இந்த காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கான அந்த டிஎன்ஏ ப்ரொஃபைல் ஒன்றும் இல்லை. அதை நானோ நீங்களோ இல்லை தனிப்பட்ட முறையிலையோ வைத்திருக்க முடியாது. அப்ப இந்த 2 தரவுகளும் இங்க மிஸ்ஸிங் பர்சன் மாதிரி இந்த தகவல்களும் இல்லை. ஏற்கனவே தரவுகள் இருந்தால் தான், இப்போ உதாரணமாக சொல்லுவேன், ஒரு 20 to 30 வயது மதிக்கத்தக்கவர்களுடைய டிஎன்ஏ ப்ரொஃபைல் அங்கே இருக்குது. இந்த ஆந்த்ரோபாலஜி ஸ்டடி செய்யக்குள்ள வரக்கூடிய எலும்புகள் மாதிரிகள் அல்லது அவர்களிலிருந்து டிஎன்ஏ எக்ஸ்ட்ராக்ஷனை செய்து ஒப்பிட்டு பார்க்கலாம். சரியா இருந்தால் பொருந்த போகிறோம். நாங்கள் அதற்கான காலப்பகுதிக்கான ஆதாரங்கள் எங்களுக்கு கிடைக்கவில்லை. எலும்புகள் மட்டும் மீட்கப்பட்டது என்று சொல்லிக் கொண்டிருப்பது நீதியை தராது, நியாயத்தை தராது. ஆகவே நாங்கள் வலியுறுத்துகிறோம் இந்த போராட்டத்தின் ஊடாக பிரதானமானது 2 விடயங்கள். இந்த டிஎன்ஏ ப்ரொஃபைல் உருவாக்கப்பட வேண்டும். இதில் இன்னொரு கேள்வி இருக்கிறது. சம்பந்தப்பட்ட குடும்பத்தினர் பலர் இன்று இந்த நாட்டில் இல்லை. அவர்கள் தாய்வழி உறவுகள் யாராவது இருந்தாலும் அவர்கள் விரும்ப வேண்டும் அந்த டிஎன்ஏ மாதிரிகளை பெற்றுக்கொள்வார். பெரும்பாலானவர் புலம்பெயர்ந்துள்ள நிலையில், அவர்களது உறவுகள் புலம்பெயர்ந்துள்ள நிலையில் அவர்கள் நாட்டுக்கு வருகிற விரும்புவார்களோ இல்லையோ தெரியாது. அவர்களுக்கு வெளிநாடுகளில் ஒரு டிஎன்ஏ ப்ரொஃபைலை அமைக்க முடியுமானால் சட்டத்தின் அடிப்படையில் முடியாது. நாடு கடந்து அதற்கு நீதிமன்றம் அனுமதி வழங்கும். ஆகவே மக்களை வேண்டுகோள் விடுத்து உடனடியாக காணாமலாக்கப்பட்டவர் சங்கத்தவர்கள், அந்த உறுப்பினர்கள், குடும்பத்தவர்களிடமிருந்து அந்த டிஎன்ஏ ப்ரொஃபைல் உருவாக்கப்பட வேண்டும். இந்த பிரதேசத்தில் சந்தேகிக்கப்படுகின்ற ஏனைய இடங்கள் அகழ்வு செய்யப்பட வேண்டும். 99ஆம் ஆண்டு அந்த விசாரணை மீண்டும் ரீஓப்பன் பண்ணப்பட வேண்டும். இந்த விடயத்தில் இன்னொரு விடயத்தை நான் தொட்டு செல்ல விரும்புகிறேன். நாங்கள் ஒரு நினைவு அல்லது ஒரு நீதி கோருகின்ற செயற்பாட்டை வருகின்ற பொழுது எங்கள் மீது வைக்கப்படுவது நாட்டை குட்டிச்சுவராக்கிறார்கள். இவர்கள் மீண்டும் போரை கொண்டு வரப் போகிறார்கள். இவர்கள் இனவாதிகள். தெற்கில் இருந்து வரும் தலைவர்கள் கூட இங்கு பேசுவது இனவாதம் வேண்டாம். ஆனால் உதாரணமாக ஒரு முகநூல் பதிவு, செம்மணியாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு பதிவை எடுத்து பாருங்கள். உயர்ந்த பதவிகளில் இருப்பார்கள், உத்தியோகங்களில் இருப்பார்கள், சிரித்து வைத்திருப்பார்கள், அந்த சிரிக்கிற ஸ்மைலி போட்டிருப்பார்கள். அதற்கு கீழே விடப்படும் பின்னூட்டல்கள் அவ்வளவு மோசமாக. ஆனால் அவர்கள் ஏதாவது போரின் போது கொல்லப்பட்டது என்று பகிரப்படுகின்ற எந்த ஒரு படத்தின் கீழும் தனது சுய படத்துடன் சொந்த முகவரியில் இருக்கக்கூடிய ஒருவர், ஒரு தமிழர் சமூக வலைத்தளத்தில் அவ்வாறான கேவலமான ஒரு செயலை செய்ய மாட்டார், செய்ததில்லை, செய்யறதெல்லாம் ஃபேக் ஐடி வந்து செஞ்சுட்டு போகும், சிரித்து வச்சிருக்க மாட்டார்கள். அதுக்கு கீழே கேவலமாக கமெண்ட் போட மாட்டாங்க. நீங்களே முடிஞ்சதை தொடங்குறீங்க, முடிஞ்சதை கதைக்கிறீங்கள் என்றால் இவை போரின்ற அழிவுகள் என்று நீங்கள் யோசித்தால் போரின்ற வெற்றிகள் நினைவு சின்னங்களும் அகற்றப்பட வேண்டும். மந்துவில்ல பெருசா இருக்குது, ஆனரவில் பெருசா இருக்குது, கிளிநொச்சி சந்தியில இருக்குது. ஏறத்தாழ இந்த நாட்டில் 100க்கு கிட்டவான போர் சின்னங்கள், வெற்றி சின்னங்கள் கிட்டத்தட்ட 60% வடக்கு கிழக்கு மட்டும் தான் இருக்கு. தேடிய வரை அதுக்கு உத்தியோகபூர்வமான தளங்கள் இல்லை. தேடிய வரை
தெற்கு பகுதிகளில் இருக்கக்கூடியது அவர்களுடைய முகாம்களை அண்டியதாக இருக்கிறது. ஒரு போர் வெற்றி இருந்தால் இந்த பக்கம் மூலம் இருக்கு, எனக்கு அழுவதற்கான உரிமை வேண்டும். இங்கு யாரும் மீண்டும் ஒரு போராட்டம் வேண்டும், இங்கு ஒரு சண்டை வரும் என்று சொல்லவில்லை. நான் அழுவதற்கான உரிமை கேட்கிறேன், கொல்லப்பட்ட உறவுக்கான நீதி கேட்கிறேன். இது தீவிரவாதம் அல்ல. ஒரு பாடலை வைத்து பாடல்களுக்கு தடை வந்தது போல இந்த வருடத்துடன் சில வேளை இந்த இவ்வாறான நிகழ்வுகளுக்கு கூட தடை வரலாம். நாங்கள் இனவாதிகள் அல்ல, நாங்கள் துவேஷிகள் அல்ல, நாங்கள் போரை விரும்புவர்கள் அல்ல. நடந்து முடிந்த படுகொலைகளுக்கான நீதியை கேட்கின்றோம். நாங்களும் சம உரிமைகளாக தமிழர்களாக வாழ்வதற்கான உரிமையை கேட்கிறோம். எனது அடையாளத்தை நான் எப்பொழுதும் துறக்க வேண்டிய தேவையில்லை. நான் தமிழன் என்றால் நான் தமிழனாக இருந்து விடுவேன். நீ ஒரு முஸ்லீம் இனத்தைச் சேர்ந்தவர் என்றால் அவராக இருந்து விடு. நீ சிங்கள இனத்தைச் சேர்ந்தவராக இருந்தால் அந்த இனத்தைச் சேர்ந்தவராக இருந்து விடு. யாரும் அடையாளத்தை மாற்ற வேண்டிய தேவையில்லை. ஆகவே அன்பு மக்களிடமும் பொதுமக்களிடம், நண்பர்களிடம், அனைவரிடம் கேட்டுக்கொள்ளும் ஒரே விடயம், நாங்கள் ஒரு இறைமை உள்ள இனம், இறைமை உள்ள மக்களாக வாழ வேண்டும். எங்கள் இறைமைகளை நீங்கள் அரசியல் கதைக்கலாமா என்று கேட்கலாம். நான் அரசியல் கதைக்கலாம். தேர்தல் அரசியல் என்றது வேறு. இந்த இறைமை உள்ள அரசியலை கதைப்பதன் ஊடாக தேர்தல் அரசியல்கள்ல எங்களுக்கான பிரதிநிதித்துவம் எட்டப்பட்டால் மட்டுமே நாங்கள் இந்த இனத்தை பிரதிநிதித்துவப்படுத்தலாம். எங்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த இடைவெளிகளை களைந்து, முக்கியமாக ஈகோக்களை களைந்து ஒன்றிணைந்து இந்த மண்ணில நாங்களும் ஒரு தனித்த இனம் என்றதை உறுதிப்படுத்துகிற விதமாக நாங்களும் வாழ வேண்டும். அதற்கான நீதி கோரின பயணத்தில் மக்கள் செயல் எப்பவும் இருக்கும். தொடர்ச்சியாக நாங்கள் இதை பார்த்து கொண்டே இருக்கிறோம். இந்த போராட்டங்களுக்கு அனைத்து தரப்பிலிருந்து ஒத்துழைப்பு தருவது போல தொடர்ச்சியாக இந்த நீதி கோரிய பயணத்தை நாங்கள் செம்மணியில் இருந்தே ஆரம்பிக்கின்றோம். ஏனென்றால் கண்முன்னே 2009 நடந்ததுக்கு கூட ஏதோ ஒரு சான்றுகள் சொன்னாலும் நாங்கள் இதில் இருந்து இதை தொடங்கி போகிறோம், நீதி கோரும். இந்த பயணம் தொடரும். அது வரைக்கும் உங்கள் அனைவருடைய ஆதரவும் ஒரு தமிழ் மகனாக ஒட்டுமொத்த திரட்சியாக உங்கள் நல்ல ஆதரவும் இருக்கும் என்று கேட்டு நிறைவு செய்கிறேன்.